இங்க ஸ்கூல் முடிஞ்சோடனே ஒரு பொண்ணு ஒரு பையனும் பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட வீட்டு பக்கம் வந்தனால அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்குமே போவா. அப்ப அந்த பொண்ணோட அண்ணன் பின்னாடியே வந்து அந்த பொண்ணை ஓங்கி அப்பிடுறான். நீ அந்த பையனோட சுத்துறத நான் பார்த்தேன், இனிமே இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணை அப்பி கீழே தள்ளி விட்டு எட்டியே உதைப்பான். அதனால இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போய் பக்கத்து வீட்டுல இருக்க டீச்சர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அவங்களுமே அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி தரவரு ஒரு போலீஸா இருக்கனால அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவருமே அதை கேட்ட பிறகு அந்த பொண்ணோட அண்ணனை கூப்பிட்டு ஓங்கி அப்பிடுறாரு. அவனுக்குமே ஒரே அசிங்கமா போயிருது. அதனால இப்ப அங்க இருந்து கிளம்பி வெளியில வரும்போது மேல பார்த்தா அவனோட தங்கச்சி அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கரமா கோவமாயிருது. ஆனா இப்ப இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதனால அங்க இருந்து கிளம்பி போயிருவான். அந்த பையனுமே அந்த பொண்ணோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பர்த்டேவை செலிப்ரேஷனா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும் போது அதை அந்த பொண்ணோட அண்ணனுமே பாத்துறான். அதனால அந்த பொண்ணு கிட்ட வேகமா வந்து அந்த பொண்ணை ஓங்கி அப்பிடுவான். அதை பார்த்து அந்த பையனுமே அந்த பொண்ணோட அண்ணனை அடிக்க விடாம புடிச்சுப்பான். ஆனா இவன் வேகமா அந்த பையனையுமே தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் கொடூரமா அடிச்சனால அந்த பொண்ணுமே சாகர நிலைமைக்கு போயிருவா. அந்த பையனை தள்ளி விட்ட போர்ஸ்ல அவனுக்குமே மண்டியில அடிபட்டு மயக்கமே ஆயிருவான். இப்ப அந்த பொண்ணுமே வீட்டுக்கு வெளியில முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போயிருவாங்க. அடுத்த நாள் அந்த பையனுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணோட அண்ணனை நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த பொண்ணோட அண்ணன் வேஸ்ட் கொட்ட வர இடத்துக்கு டிராப்ப செட் பண்றான். இவன் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணோட அண்ணனுமே நைட் வேஸ்ட் எடுத்துட்டு வரும்போது இவன் வச்ச ஃபர்ஸ்ட் டிராப்ல அந்த பொண்ணோட அண்ணன் கால் வைக்காம தப்பிச்சிருவான். ஆனா இவன் வச்ச ரெண்டாவது டிராப்ல கரெக்டா அவன் கால் வச்சு மாட்டிப்பான். அதனால இவன் தவறி குப்பையை கொட்டுற கிணத்துக்குள்ளேயே விழுந்துருவான். இந்த பையன் சரியா தப்பான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க.